Hi friends, welcome to Handstock. மதுரை ஸ்டைலில் ஒரு காரசாரமான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, தக்காளி, நல்லெண்ணெய், மீன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதோட சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். தக்காளி நல்ல மேஷ் ஆகணும். ஒரு 2-3 மினிட்ஸில் நல்ல குக் ஆகி மேஷ் ஆகிடும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் கிளறணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பச்சை வாசனை போய் மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதில் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்பை கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். லைட்டாக கொதி வந்தோடனே இதில் மீனை சேர்த்துக்கிறேன். லைட்டாக கிளறி விடணும். மீன் உடைஞ்சிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். 10 நிமிஷத்தில் மீனும் நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு ரெடி. மீனும் நல்லா குக் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த குழம்பை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.